சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயர் எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அல்லேலூயா. இங்கே நிலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிலம் தேவனால் ஆசீர்வாதம் பெறக்கூடிய நிலம், மற்றொரு நிலம் சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாயும் இருக்கக்கூடிய நிலம். நிலம் என்று சொல்லும்போது அது மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி பெய்கிற மழையின் தண்ணீரை மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கும் ஆண்டவர் அவ்வப்போது மழையை கொடுக்கிறார். சபையிலேயும் தேவன் ஆவிக்குரிய மழையை கர்த்தர் கொடுக்கிறார். பின்மாரியையும் முன்மாரியையும் சபைகளிலே கர்த்தர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறார். வார்த்தை ஆகிய தேவனுடைய வசனத்தை அனுப்பி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த மழையின் நீரை குடித்து பயிரிடுகிற உனக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும். அப்படின்னு சொன்னால் நிலம் நம்முடைய இருதயம், பயிர் மழை தேவனுடைய ஆவியானவர் மழையாக பொழிந்தருளி கொண்டே இருக்கிறார். வசனத்தை பொழிந்தருளி கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்திற்கு ஏற்ற அல்லது தன்னிடத்தில் பயிரிடுகிறதற்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற நிலமாக நம் ஒவ்வொருவருடைய நிலமும் இருதயமும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய மக்கள் நிறைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆவியினால் நிரப்பப்படுகிறார்கள். ஆனால் எல்லாமே ஓட்டையான பொத்தலான நிலைமையிலே போய்விடுகிறது. எரேமியாவை கொண்டு ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கிறதற்கு ஒரு திட்டம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபையிலே தேவனுடைய சபையிலே நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த தேசத்திலே நம்மை வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் முகாந்திரம் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிறதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு, திட்டம் உண்டு. அந்த தேவ திட்டத்தை யாரெல்லாம் அறிந்து செயல்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வெல்லாம் ஆசீர்வாதம் சுதந்திரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் இந்த நல்ல ராத்திரி வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் தம்முடைய திட்டத்தை வைத்திருக்கிறார்.
பாஸ்டர் அவர்கள் சொன்னாங்க, அவருக்கு குறித்ததை நிறைவேற்றும்படிக்கு அவரை வெளிநாட்டிலே கொண்டு போய் ரட்சித்து இங்கே ஒரு நல்ல ஒரு போதகனாக கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை குறித்தும் நல்ல ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை அறிந்து செயல்படும் போது ஆண்டவர் அங்கே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சிலரை குறித்து சில வேலைகளை செய்ய தீர்மானித்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். சிலர் டாக்டர் ஆகணும், சிலர் இன்ஜினியர் ஆகணும், சிலர் பலவிதமான வேலைகளை செய்யணும். ஒவ்வொருவரை குறித்தும் ஒவ்வொரு தெய்வ திட்டம். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படி செய்கிறது தான் அவருக்கு பிரியம். ஹல்லேலூயா. சிலரை குறித்து வேதம் தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே ஏதாயிலும் ஒரு விதத்திலே ஒரு சிறு பணிவிடையாயிலும் செய்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். பணிவிடை வேலைகளை செய்வதும் தேவனுடைய திட்டம். ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ யார் பெரியவன்? எல்லாரும் சொல்லுவாங்க பந்தி இருக்கிறவங்க தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே பணிவிடை செய்கிறவர்களைத்தான் அவர் கனம் பண்ணுகிறார், பெரியவர்களாய் எண்ணுகிறார். அல்லேலூயா. ஆக எந்த விதத்தில் ஆயிலும் கிறிஸ்து நம்மில் மகிமைப்பட வேண்டும். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் எப்படியாயிலும் கர்த்தருடைய கிரியைகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் வளர வேண்டும், பெருக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அப்படி வளரும்போது, பெருகும்போது அவர்கள் தேவனால் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய அக்கினியிலே பங்கடையுங்கள். ஆக இங்கே ரெண்டு நிலத்தை நம்ம வாசித்தோம். ஒன்று ஆசீர்வாதம் பெற்றது, இன்னொன்று சபிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும், சபிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. இந்த நம்முடைய இருதயம் ஒவ்வொன்றும், ஒவ்வொருடைய இருதயமும் தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. நீங்களும் நானும் முக்கியமானவர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் நாம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மிகவும் முக்கியமானது. ஆனால் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்க என்று சொன்னால், தேவனையோ தேவனுடைய வார்த்தையையோ முக்கியப்படுத்தவில்லை. தூரமாய் விலகி போகிறார்கள், மாயை பின்பற்றுகிறார்கள். மனதும் மாமிசமும் உலகமும் பிசாசும் நண்பர்களும் விரும்புகிறதை செய்கிறார்களே அல்லாமல், தன்னை சிருஷ்டித்த, தன்னை படைத்த, தனக்காக ஜீவனை கொடுத்து அன்பு கூர்ந்த, நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக இரத்தம் சிந்தி பாடுபட்டு மரித்து உயிர்த்த தேவனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தவோ, தேவ திட்டம் செய்யவோ விரும்பாமல் போகிறார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த ராத்திரி வேளையிலும் இந்த வெள்ளாங்கோடு சிதறால் பகுதியிலே இந்த கன்வென்ஷன் வைத்திருக்கிறதுடைய பெரிய நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படி ஆகிலும் சிருஷ்டித்த, படைத்த தேவனுடைய விருப்பத்தை ஒவ்வொரு மனுஷனும் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், பெரிய மனிதர்களாக இருக்கலாம், வயதில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம்,
கல்வியில் நிபுணர்களாக இருக்கலாம், அல்லது பலவிதமான உயர்ந்த நிலையில் இருக்கலாம், அல்லது சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். எந்த நிலையில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேவன் உங்களை இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கிற தேவ திட்டத்திற்குள் வந்தால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற முடியும். இல்லாத பட்சத்தில் கடைசியில சாபத்தை சுமந்து கொண்டு சதாகாலமும் அக்கினியும் கந்தகும் எரிகிற கடலில் பங்காளிகளாக மாற வேண்டியது வரும். அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலாகிய நரக அக்கினியிலே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள், தேசத்தின் மக்கள், சபையின் மக்கள், ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் அக்கினிக்கு இரையாக உழைக்கக்கூடாது. எப்படி ஆகிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு தேவனால் ஆசீர்வாதத்தை பெறுகிறதான அந்த மேன்மையான பங்கை சுதந்திரிப்பதற்கு இந்த கன்வென்ஷனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்களும் இந்த சத்தத்தை ஆங்காங்கே நின்று கவனித்துக் கொண்டிருக்கிற என் தேச மக்களும் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா அல்லது தேவன் விரும்பாததை செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சில நிமிஷங்கள் நாம் சிந்தித்து இந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவு செய்ய கர்த்தருக்குள் விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது சொன்னார், விதைக்கிற ஒரு மனுஷன் விதைக்கும்படிக்கு சென்றான். சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதன் பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. 1 30ஆகவும் 1 60ஆகவும் 1 100ஆகவும் பலன் தந்தது. இங்கே 4 விதமான நிலங்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. அதாவது 4 விதமான நிலம் என்று சொல்லும்போது இருதயம் என்று நான் நேரமே சொன்னேன். இங்கே 4 விதமான இருதயம் உள்ள மனுஷர்களை குறித்து பைபிள் சொல்லுகிறது. முதலாவது இருதயம் உள்ள நிலம் எப்படிப்பட்டதாம்? அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. இன்றைக்கு அநேகருடைய நிலம் வழி அருகே உள்ள இருதயத்தை போல, நிலத்தை போல அநேகருடைய உள்ளம் காணப்படுகிறது. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா விதைக்கப்படுகிறது. இங்கே கன்வென்ஷன் பாஸ்டர் அருமையாய் தேவனுடைய சத்தியங்களை போதித்து கொண்டு இருக்கிறாங்க. வசனத்தை விதைத்து கொண்டு இருக்கிறாங்க. வாரி இறைத்து கொண்டு இருக்கிறாங்க. எப்படி ஆயிலும் சில உள்ளங்களில் ஆயிலும் அது முளைத்து எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவ மனிதனுடைய நோக்கம். அதற்குத்தான் கன்வென்ஷன், அதற்குத்தான் இவ்வளவு பிரயாசங்கள். இப்போ விதைக்கப்படுகிறது. நிறைய பேர் வசனத்தை கேட்கிறாங்க. கேட்டுட்டு என்ன செய்றாங்கன்னா, அடுத்த நிமிஷம் என்ன வசனம் பேசினாருன்னு கேட்டால் தெரியாது. கூட்டத்துக்குள்ளே இருப்பாங்க, நல்ல உற்சாகமாக கையெல்லாம் கொட்டுவாங்க, நல்ல கவனமாக கேட்பாங்க. ஆனால் அடுத்த நிமிஷம் கூட்டம் முடிஞ்சு கேட்டால் சொல்லுவாங்க, அருமையாக பாஸ்டர் பிரசங்கம் பண்ணினார், பாஸ்டருக்கு 100க்கு 100 மார்க்கு கொடுக்கலாம்,
என்று சொல்லுவார்கள். அட என்னையா பிரசங்கம் பண்ணினார், என்ன வசனம், அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருந்ததா, நான் அந்த வசனத்தின்படி வாழ்கிறேனா என்பதை கவனித்து பார்க்கிறது உண்டான பார்த்தா வசனமும் தெரியாது, வாழ்க்கையிலும் வசனம் இல்லை. இதுதான் வழி அருகே உள்ள நிலம். எவ்வளவு காலங்கள் விசுவாசிகள் ஆனாலும் வசனத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எவ்வளவு காலம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் வசனத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. எவ்வளவு கன்வென்ஷன்கள், திருப்பிரசங்கங்கள், சுவிசேஷங்கள், வேதத்தை வாசித்தாலும் வசனத்துக்கும் அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வாழ்க்கை எப்போதும் இருந்தது போல அந்த பழைய நிலைமை தான். குடிக்கிற மனுஷன்னா குடிச்சிட்டே நடப்பார், வெறி கொண்ட மனுஷன் சொன்னா வெறியோடு நடப்பார், கோபம் உள்ள மனுஷன்னா கோபத்தோடு நடப்பார், எரிச்சல், பொறாமை, வன்கண், வாக்குவாதம், தர்க்கம், சண்டை உள்ள பண்ணுகிற மனுஷன் சொன்னா அந்த வேலையெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். அவங்க இயேசுநாதருடைய பேரை சொன்னாலும் அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன இல்லை, வசனம் அங்கே உள்ளே இல்லை. ஆகையினால் பேசுகிறது எல்லாமே மனதில் வந்தது போல, குடித்து துன்மார்க்கமாய் வாழ்ந்து பேசின பேச்சை போல மறுபடியும் அதையே தான் பேசிக்கொண்டிருப்பாங்க, சிந்தித்து கொண்டிருப்பாங்க. ஜப வீட்டுக்கு வரலாம், கிறிஸ்தவ பேர் வைத்திருக்கலாம், ஆனால் டாஸ்மார்க்கில் முன்னணியில் நிற்பாங்க. பேர் கேட்டால் ஈசாக்கு, தாவீது, ஆபிரகாம், நல்ல நல்ல பேரெல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வசனம் விதைக்கப்படுகிறது, எந்த மாற்றமும் உண்டாகலை, அப்படியே இருக்கிறாங்க. எவ்வளவு வசனம் கேட்டாலும் வசனம் உள்ள கிரியை செய்யலை. இது சாத்தான் அந்த வசனத்தை என்ன செய்கிறான், அவங்க உள்ளத்திலிருந்து எடுத்து போடுகிறான். அது முளைக்கவோ வளரவோ பலன் கொடுக்கவோ முடியாது. எவ்வளவு காலம் அவர்கள் இருந்தாலும் அவர்களை கொண்டு சாத்தானுக்கு எந்த தீமையும் கிடையாது, ஆண்டவருக்கு எந்த நன்மையும் கிடையாது. குடும்பத்துக்கு நன்மை உண்டா தீமை உண்டான்னு பார்த்தா தீமையே அல்லாம நன்மை கிடையாது. தேசத்துக்கு நன்மை செய்கிறாங்களான்னு பார்த்தா தேசத்திலும் தீமையே அல்லாமல் நன்மை அல்ல. வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே முளைத்து எழும்பும் என்று சொன்னால் அந்த வசனம் அவனை தேவ மனிதனாய் தேவ மனுஷியாய் மாற்றும். துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வசனம் விழுந்து முளைத்து எழும்பும் என்று சொன்னால் அவன் பழைய துன்மார்க்கன் அல்ல, அவன் நீதிமானாக மாற்றப்படுவான். பழைய குடிகாரனாக அல்ல, பழைய பாவியாக அல்ல, பழைய சண்டைக்காரனாக அல்ல, பழைய கெட்ட வார்த்தை பேசுகிற மனுஷனாக அல்ல, பழைய துர்க்கிரிகளை நடப்பிக்கிற மனுஷனாக அல்ல. அவன் வாழ்க்கை இயேசுவை போல் மாறும். அல்லேலூயா. இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? இயேசுவை போல் இருக்கா அல்லது பழைய அந்த பாரம்பரியமான நிலைமையில தான் இருக்கிறோமா? இது ஒரு நிலம், இது ஒரு வகையான இருதயம் உள்ள மனுஷர்கள். சாத்தான் அவருடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிற எல்லா வசனங்களையும் எடுத்து போடுகிறான். இரண்டாவது ஒரு நிலம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலம். அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா வசனத்தை கேட்ட உடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லி ரொம்ப எழுப்புதல் அடைஞ்சிருவாங்க, சீக்கிரமா எழுப்புதல் அடைஞ்சிருவாங்க. அந்நிய பாஷை பேசுவாங்க, சுவிசேஷம் அறிவிப்பாங்க, அப்படி இப்படி என்று சொல்லுவாங்க. எல்லாரையும் நீ சரியில்லை, நீ தேவ பிள்ளையா இல்லை, நீ உலக மனுஷனாக இருக்கிறாய் என்றெல்லாம் பயங்கரமான பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க. எவ்வளவு காலம்னு சொன்னா கொஞ்ச காலம் மாத்திரம் அப்படின்னு சொன்னா ஏன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வெயில் ஏறின போது அது என்ன செய்ததாம்? கருகி போனது, உலர்ந்து போனது. வெயில் என்று சொல்லும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது வசனத்தின் நிமித்தம் உண்டான சோதனை. மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பாடுகள் நமக்கு உண்டு, சோதனைகள் நமக்கு உண்டு. பைபிள் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன்
பாக்கியவான் அவன் உத்தமென்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. சோதனை எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. பிள்ளைகளை கேட்டால் பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கான்னு பார்த்தா இருக்கா இல்லையா? பழைய காலத்தில் 3 பரீட்சை தான். என்ன? காலாண்டு பரீட்சை, அரையாண்டு பரீட்சை, முழாண்டு பரீட்சை. இப்போ ஒவ்வொரு மாதத்துக்கு என்ன தான்? பிள்ளைகளுக்கு பரீட்சை தான். சில கிளாஸ் தோறும் பரீட்சை தான் சிலருக்கு. இருக்கட்டும், ஏன் இதை பரீட்சை எதற்கு வருகிறது? அந்த பிள்ளைகளுடைய திறமையை அறிகிறதற்கு, அவங்க அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்களா, இந்த பிள்ளைகளை நம்பி சில காரியங்களை ஒப்படைத்து அதை செய்வார்களா என்பதை அறிகிறதுக்குத்தான் பரீட்சை. இதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் வசனத்தின்படி வாழ்கிறோமா என்கிறதான ஒரு பரீட்சையை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் பரீட்சை உண்டு. அந்த பரீட்சையில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வெற்றி பெறணும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பரீட்சையில் வெற்றி பெறாமல் தோற்று போகிறவர்களாக இருக்கிறார்கள், ஃபெயிலாகி போகிறார்கள். அன்பு சகோதரனே சகோதரியே, வசனத்தின் நிமித்தம் உண்டாகக்கூடிய ஒரு பரீட்சை அல்லது ஒரு உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. பைபிள் சொல்கிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனையை கர்த்தர் நமக்கு என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பும்படியான போக்கையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். சோதனை வந்தவுடனே கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, தேவன்னா இப்படியா செய்வார், இதையா செய்வார், அப்படியா செய்வார் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா தேவனை மறுதலித்து தூசித்து தேவனை விட்டு தேவனுடைய சபையை விட்டு தேவன் கொடுத்த இந்த பெரிய ரட்சிப்பை விட்டு அற்பமான சின்ன காரியங்களுக்கும் தேவ சபையை விட்டு விலகுகிறவர்கள் உண்டு. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை விட்டு விலகுகிறவர்கள் உண்டு. பழைய பாவியா நடந்தால் நல்லா இருக்குன்னு போகிறவர்கள் உண்டு. இப்படி போகிறதற்கு அல்ல தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்டவர்களைத்தான் கற்பாறை நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடின உள்ளம். வசன கொஞ்ச நாள் அவர்கள் கேட்பாங்க, அதுக்கப்புறம் விலகி போகிறாங்க, பட்சிக்கப்பட்டு போகிறாங்க, அது பலன் கொடாமல் போய்விடுகிறது. அடுத்த இன்னொரு நிலம் இருக்கிறது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள், ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், பாட்டு உண்டு, ஜெபம் உண்டு, ஆராதனை உண்டு, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க, திருவிருந்திலே பங்கு பெறுகிறாங்க, எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா வசனத்தின்படி வாழ்கிறார்களான்னு பார்த்தா வசனத்துக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. வசனத்தின்படி வாழ்கிறவர்களை நெருக்குகிற நிலைமை தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்டதாய் காணப்படக்கூடாது. அதை குறித்து மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள். வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வரியத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். ஹல்லேலூயா. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனா அடுத்தது என்ன வருது? உலக கவலை. ஐயோ, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்வேன், நாளைக்காக நான் என்ன செய்வேன், பிள்ளைகளுக்காக என்ன செய்வேன், அப்படி இருக்கு உலகம், இப்படி இருக்கு உலகம், இந்த பூமியில் நான் எப்படி வாழ முடியும், என் பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்க்க முடியும், குடும்பத்திற்காக என்ன செய்ய முடியும். உலகத்தில் உள்ளவைகளுக்காக கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவங்களாம் இப்படி இருக்கிறாங்க, அந்த குடும்பம் இப்படி இருக்கு, அந்த வீட்டார் மாடி வீடு கட்டிட்டாங்க, வாகனம்லாம் வாங்கிட்டாங்க, அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்குது, எனக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் மக்கா இருக்கு. இப்படி கம்பேர் பண்ணி பல நிலைமைகளிலே தங்களை தாங்களே நெருக்கிக் கொள்ளுகிறார்கள், வருத்தி கொள்ளுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே,
ஆண்டவர், நான் எல்லாரை குறித்தும் தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. அது படித்தவங்களா இருந்தால் இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம். எந்த நிலையில் உள்ளவர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த கனப்படுத்த அவரால் முடியும். அவரை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை வெட்கப்படுவதற்கு விடவே மாட்டார். அல்லேலூயா. உலக கவலைகள், உலகத்தில் உள்ளவைகளுக்காக கவலைப்படுகிறது. பைபிள் சொல்கிறது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் என்ன இல்லை? பிதாவின் அன்பில்லை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கும் போது அங்கே அழகாக அப்போஸ்தலனாகிய பவுலை யோவானை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார். 15, 16, 17 வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்னைக்கு நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய அதிகமான ஆசையெல்லாம் எங்கன்னா உலகத்துல தான் இருக்கு, உலகத்தில் உள்ளவைகள்ல தான் இருக்கு. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இன்னைக்கு நிறைய பேரை உலகத்திற்குரியவர்களாகவே மாற்றிட்டு, பெந்தெகோஸ்தே கூட்டத்தில் வந்தாலும் கிருபாசனத்திலே ஆராதித்தாலும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத நிலையில் வண்டி ஓடிட்டு இருக்கு. நம்ம நோக்கம் என்ன? தேவராஜ்யம், ஆசீர்வாதம் பெற்ற நிலம், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைக்கப்படுவதற்கு ஏற்றபடி வாழணும். இன்றைக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதெல்லாம் சாபத்திற்கு ஏதுவாக செயல்படுகிறது. பேச்சு எல்லாம் ஆசீர்வாதம், வார்த்தைகளில் மாத்திரம் ஆசீர்வாதமும், நடக்கைகள், கிரியைகள், செயல்கள் எல்லாம் சாபத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். தேவனுடைய வார்த்தையின்படி செய்தால் மாத்திரம்தான் பிழைக்க முடியும். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும். மற்றதெல்லாம் தீட்டையும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறது ஒன்றும் அந்த நகரத்தில், அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி இப்படி, கண் காண்கிறதெல்லாம் வேண்டும். கடன் பட்டாலும் சரி, வட்டிக்கு எடுத்தாலும் சரி, வட்டிக்கு மேலே வட்டி கட்டினாலும் சரி, காண்கிறதெல்லாம் வாங்கி ஆகணும். கண் காண்கிறதுனால திருப்தி ஆகிறதா? திருப்தி ஆகலை. சாலமன் சொன்னார், அவர் கண்ணுக்கு பிரியமானது ஒன்றையும் வேண்டாம் என்று விளக்கலையா. அந்த அளவுக்கு திருப்தியாக்கி பார்த்தார். ஆனாலும் கடைசியா சொல்றார், மாயை மாயை எல்லாம் மாயை. ஹல்லேலூயா. என்னை போல சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை போல வளர பெரிய அவனுடைய நிலைமையெல்லாம் பார்த்தா ரொம்ப விசேஷ மகிமையா பேசினான். ஆனா கடைசியா சொல்றான், எல்லாம் மாயை மாயை மாயை. ஹல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, பூமிக்கு கீழே காண்கிறது எல்லாமே மாயை மாயை. மாயையின் மேல் இருதயத்தை பதிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. மாயையின் மேல் உங்கள் உள்ளம் பதிந்திருக்க வேண்டாம். பரலோகத்தின் மேல் இருதயத்தை பதித்து வையுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசியுங்கள்.
எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்மனுமானேன். என் ஞானமும் என்னோடே கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அவளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசத்தின் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோன் இந்த அதிகாரத்தில் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்தார், பெரிய வீடுகளை எல்லாம் கட்டினார், எல்லாவற்றையும் பெரிதாக செய்து பார்த்தார். ஆனா முடிவில் சொல்கிறார், இதோ கண்ணோக்கி பார்த்தேன், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம், சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. நீங்க படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் திரும்பி பாருங்க. உலகத்தில் படுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் திருப்பி பாருங்க. ஏதாயிலும் ஒன்று உங்களோடு கூட நித்தியமாய் இருக்கும் என்று சொல்லுகிறதற்கு உண்டா? பூமியில் உள்ளவைகள் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு அடுத்தவைகளை எதை செய்கிறீர்களோ அதுதான் பலனாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷத்திற்காக, சிலுவைக்காக, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, ஆத்தும மீட்புக்காக என்னெல்லாம் பிரயாசப்படுகிறோமோ அதுதான் நமக்கு பலனாக நம்மோடு கூட தொடரும். ஆமென். மற்ற மாதிரி நம்ம செய்கிற ஒவ்வொன்றும் எல்லாம் இதோடு அழிந்து போகக்கூடியது. ஆகையினால உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூர்ந்து நித்திய தேவனுடைய ராஜ்யத்தை நஷ்டப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படி அதிகமாய் கவனம் செலுத்துங்கள். ஹல்லேலூயா. காலம் நிறைவேறிற்று, ஆண்டவருடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. மனம் திரும்பி இயேசுவை விசுவாசியுங்கள். அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்யுங்கள். விசுவாசிக்கிறேன், நம்புறேன், எல்லாம் நல்லதுதான். அவர் சொன்னபடி செய்யாமல் போன ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி செய்கிறதற்கு உலக கவலைக்கு இடம் கொடாதிருங்கள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நான் நேரமே சொன்னேன், அந்த வீட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்க, அந்த வீட்டுக்காரங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க கார் வாங்கிட்டாங்க, பைக் வாங்கிட்டாங்க, வீடு வச்சுட்டாங்க. இந்த மனுஷன் இன்னும் ஒன்றுமே வைக்கல, வேலை செய்கிறதெல்லாம் என்னதான் செய்யானோ தெரியல அப்படின்னு காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை. அவன் உழைத்துட்டு வரும்போது நிம்மதியாக ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா காப்பியும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, பஞ்ச பாட்டு தான். அவனை பாரு, அவன் எப்படி இருக்கிறான், இவளை பாரு, இவ எப்படி இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற. ஒவ்வொருவரையும் இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இன்னைக்கு மயக்கி தள்ளிட்டே இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை இருந்தால் போதும், பிழைக்கலாம். ஹல்லேலூயா. கிருபையை நஷ்டப்படுத்தாதீங்க. அதனால உங்களுக்கு வீடு வேண்டாம், வாகனங்கள் வேண்டாம், பைக்கு வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், சொத்துக்கள் வேண்டாம் என்று நான் சொல்லலை, பைபிளும் சொல்லலை. பைபிள் சொல்கிறது, இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா அறிந்திருக்கிறார், தருவார். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானவர்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நலமானதை செய்ய அறிந்திருக்கும் போது
தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானதை செய்யாதிருப்பாரோ? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிள்ளைகள் உலகத்தை குறித்து, உலக காரியங்களை குறித்து, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை குறித்து சிக்கிக் கொண்டிருக்காதீங்க. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை உலகமும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றிய உண்டாயிருக்கக்கூடிய இச்சைகள் இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்தில் நுழைந்து வசனத்தை நெருக்குகிறது. வசனம் பலன் கொடுக்க முடியல. வசனத்தை நெருக்க நெருக்க கேட்கிறாங்க, ஐயோ வசனத்தின்படி வாழ முடியலையே. கேட்கிறாங்க, ஐயோ வசனத்தின்படி ஜீவிக்க முடியலையே என்கிற நிலை. இது ஏன்? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாயிருக்கக்கூடிய இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. ஆகையினால் இப்படிப்பட்ட நிலையில் நம் வாழாதபடிக்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல வசனத்தின்படி வாழ்கிறதா நல்ல நிலம். வசனத்தை விட்டு வெளியே போகிற எந்த நிலமும் நல்ல நிலம் அல்ல. அது பாஸ்டரா இருக்கலாம், அது மெய்ப்பொருளாக இருக்கலாம், அல்லது முதிர்ந்த விசுவாசிகளாக இருக்கலாம், அல்லது இளம் விசுவாசிகளாக இருக்கலாம். ஆண்டுகளை குறித்து சொல்லலாம். வசனத்திற்கு வெளியே நம்ம வாழ்ந்தால் நம்ம நல்ல நிலம் அல்ல, நல்ல இருதயம் அல்ல, ஆசீர்வாதம் பெறுகிறதற்கு ஏற்ற உள்ளம் அல்ல. இது சபிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் சுட்டரிக்கப்படுவதற்கு ஏதுவாகவும் இருக்கிறது. சபிக்கப்படுவதற்கு ஏதுவாக, சுட்டரிக்கப்படுவதற்கு முடிவாக நம்முடைய முடிவு உண்டாகாதபடி, தேவனால் ஆசீர்வாதம் பெறுகிறதற்கு ஏற்றபடி என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்ய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு அதன்படியே செய்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க தான் 30, 60, 100 பலன் கொடுக்கிறவர். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டவர்கள், வசனத்தின்படி வாழும்படி தன்னை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் 30, 60, 100 பலன் கொடுப்பார். நீங்களும் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதற்கு பாத்திரவான்களாக முன் செல்ல உங்களை அர்ப்பணியுங்கள். நாம் ஆசீர்வாதம் பெற்ற நிலமாக தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிறதற்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.